ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். வெற்றி மீது வெற்றி பெறப்போகிற விருச்சிக ராசி என்பர்களே, புது வருஷம் பராபவ வருஷம் பிறக்குது. இந்த பராபவ வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகளை உருவாக்கி தரப்போகுது. பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இப்போ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ல ஜூபிட்டர் 8th பிளேஸ்ல இருக்காரு. இதனால நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக முடக்கங்கள், சகோதரர்களோட பிரச்சனைகள், பிள்ளைகளோட பிரச்சனைகள். ஒரு விருச்சிக ராசி அப்பா இருக்கார், அவருக்கும் ஒரு பையனுக்கு இடையில ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா 8ல் குரு. அப்பா நன்மையே சொன்னாலும் பையனுக்கு பிடிக்காது. வேலையை பார்த்துட்டு போப்பா, அப்பாவும் பிள்ளையும் பல இடங்கள் பேசிக்கிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும். ஃபினான்ஷியலாக சிலர் லாஸை சந்திச்சேன் சார், நம்பக்கூடாத ஒரு நண்பன், அவனை நம்பி மோசம் போனேன் சார் அப்படின்னா சொல்றீங்க. ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம், அதை பலர் சந்திச்சிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த பராபவ வருஷம் பிறக்குது. பராபவ வருஷத்தில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துதான் இந்த வருஷம் பிறக்குது. அவர் மட்டுமாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாரு. அப்போ ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சில பேர் பதவியை துறந்து துறவரம் செல்வார்கள் அப்படிங்கிறாங்க. துறவரம் சொல்றதா அந்த பதவியை விட்டுட்டு போகுது. இந்த பதவி வேண்டாங்க, வேற ஒரு வேலையை தேடி போறேங்க அப்படின்னு சொல்றவங்களும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் நல்ல பொறுப்புகள், புதிய பொறுப்புகள், நல்ல பதவிகள் உங்களை அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம். அது ஒரு பெரிய யோகங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாருங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அது ஒரு பெரிய யோகங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பாராமுகமாக இருந்த குரு பகவான் இப்போ உங்க ராசியை பார்க்க போறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எது முக்கியம்னா, தன்னுடைய கௌரவம் முக்கியம், தன்னுடைய அந்தஸ்து முக்கியம், தன்னுடைய நேர்மை முக்கியம். தன்னுடைய நேர்மை குறைவு என்று தன்னை யாராவது சொல்லிவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்களால் தாங்காது. ஏன்னா உண்மையான நேர்மையாளர்கள் நீங்க தான், உண்மையான உழைப்பாளிகள் நீங்க தான். அதை யாராவது குறைத்து எடை போட்டால் உங்களால் அதை ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா நீங்கள் அதில் உண்மையாக இருக்கீங்க. ஒரு மேனேஜர் பார்த்தா தான் வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, நீங்களே சின்சியராக வேலை செய்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு உயர் பதவிகள் காத்திருக்கிறது, உயர் யோகங்கள் காத்திருக்கிறது, உயர் அதிகாரியுடைய பார்வை உங்கள் மேல் விழப்போகுது. குரு பகவானுடைய 9ஆம் இடத்து அமர்வு உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுத்துரும். குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். கடல் கடந்து சென்று படிப்பதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக புதிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்பு எப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடி வரும். வியாபாரம் நல்ல லாபமாக அமையும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்குங்க. சில பேருக்கு அது ரெட்டை குழந்தையா பிறக்கும். அப்படி செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமையுதுங்க.
நிறைய தடைகள் அனுபவிச்சிட்டீங்க. அந்த தடைகள் எல்லாம் இப்ப விலகுது. உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் மனதில் இருந்த வருத்தத்திற்கு இப்பொழுது அந்த வருத்தங்கள் தீர்வதற்கு இறைவன் ஒரு அனுக்கிரகம் செய்ய போகிற அற்புதமான நேரம்ங்க. பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்துல பல பேருக்கு நல்ல பதவி கிடைக்கும் சொன்னேன். பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஒரு வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய பலருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நிறைய பேர் புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. கேளிக்கை விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். தவறான பொழுதுபோக்குகள் சிலருக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டது நல்லதுதாங்க. இப்போ உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா, தென்காசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும். இந்த பராபவ வருஷத்துல என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு வந்து செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அதெல்லாம் இப்ப நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதியில மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.